பிள்ளைகளுக்கு விசேஷம் வைக்கணும். அழுகாதீங்க. 500 தலாத்தையும் போடுவோம். ரூபாயை எங்க புதைச்சு வச்சிருந்தீங்க? மண்ணுக்குள்ள வீட்டுக்குள்ள. உங்க வீடு கூரை வீட்டுக்குள்ள? கூரை வீட்டுக்குள்ள மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கோம். எந்த இது உண்டியல் எப்படி தகர டப்பாவா இல்ல தகர டப்பா உண்டியல்? மழை பெஞ்சப்ப எடுத்து பார்க்கும்போது அப்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சு திருப்பி நாங்க உங்களுக்கே போட்டு திருப்பி மூடி வச்சிட்டோம். திருப்பி இப்ப நாங்க விசேஷம் வைக்கணும், பிள்ளைகளுக்கு பிள்ளையும் பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, விசேஷம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விசேஷத்துக்காக காசை எடுத்தோம். எல்லாமே 500 100 கிடையாது, 500 ஃபுல்லாக 500 1 2 100 போட்டு போகல. என் புள்ள காது குத்துக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சனே, இப்படி ஆயிடுச்சேனே, கண்ணீர் விட்டு அழும் தாயின் வேதனை. பொத்தி பொத்தி பார்த்து வச்ச 1 லட்சத்தை தின்னே அழிச்ச கரையான். கூலி தொழில் செஞ்சு சேர்த்து வைக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? தெரிய சேர்ந்தவங்க தான் முத்துக்கருப்பி. இவங்களுக்கு 30 வயதாகுதாமா. இவங்களுடைய கணவர் குமார். இவங்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் இருக்காங்க. கூரை வீட்டுல தான் வசிச்சுட்டு வராங்க. அன்றாடம் கணவரோட கூலி வேலைக்கு போயிட்டு அதுல கிடைக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வச்சு சிறுக சிறுக அவங்க 1 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்காங்க. கூரை வீடு அப்படின்றதுனால பாதுகாப்புக்காக வீட்டுக்குள்ள குழி தோண்டி தகர உண்டியல்ல புதைச்சு வச்சிருக்காங்களாமா. மகளுடைய காது குத்துக்காக இந்த பணத்தை சேர்த்து வச்சாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து 2 மாசம் கழிச்சு மறுபடியும் அதை எடுத்து பார்க்கும்போது அதுல கரையா நரிச்சு எல்லா காசும் வீணா போனது அவங்கள ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இதை தொடர்ந்து அந்த 1 லட்சம் ரூபாயை மாத்தலாம் அப்படின்னு சொல்லி வங்கிக்கு போயிருக்காங்க. அங்க கிழிஞ்ச நோட்டு மட்டும்தான் மாத்த முடியும், கரையா நரிச்ச பணத்தை மாத்த முடியாது அப்படின்னு தெரிவிச்சுட்டாங்களாம். இதை தொடர்ந்து சென்னைக்கு போய் நாங்க எப்படி மாத்துறது, இந்த குழந்தைங்களை வச்சுட்டு நாங்க எப்படி அலைகிறதேன்னு அவங்க கதறி அழக்கூடிய காட்சி பலரையும் சோகத்துக்குள்ளாக்கி இருக்கு. இதை தொடர்ந்து இவங்களுக்கு எப்படியாவது யாராவது உதவி செய்யணும் அப்படின்னு அங்க இருக்கிற கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.